girls are going to perform a debate in Tamil and an interesting topic. What is it? Let's see. Give a warm welcome to our friends. அந்த விவாத மேடையில் அமர்ந்திருக்கும் பேச்சாளர் பெருமக்களை வருக வருக என வரவேற்கிறேன். இப்பட்டிமன்றத்தின் மூலம் அக்கால பொங்கல் சிறந்ததே, அதுவும் இல்லை இக்கால பொங்கல் தான் சிறந்தது என்று இரு தரப்பின் அணியிலிருந்து பேச வருகிறார். முதலில் அமிர்தஸ்ரீ பேச வருகிறார். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா நடுவர் அவர்களே, எந்த நிகழ்ச்சி எடுத்தாலும் அந்த காலத்துக்கு நிகராகுமா? அப்படி சொல்ற மனுஷங்களை தானே பார்த்துருக்கோம். ஆமா நடுவர் அவர்களே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க கேளுங்க, அதுதான் உட்கார வச்சிருக்காங்க. பண்டிகை என்றால் என்ன? பண்டிகைனா என்ன? ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்திட்டு புது ட்ரெஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு, ஆனா முக்கியமா இவங்களுக்கெல்லாம் வேலைக்கெல்லாம் லீவ் கிடைக்கும், இதான பண்டிகை. அப்படி இல்லை நடுவர் அவர்களே, பண்டிகைனா பண்டை செய்கிற வாசனை வரணுமா? அந்த காலத்துலலாம் 10 நாளைக்கு முன்னாடியே பண்டை செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இந்த காலத்தில் யார் வீட்லையாவது அந்த வாசனை வருதா? எல்லாரும் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. அந்த காலத்துலலாம் பெரிய பெரிய பானை நிறைய பண்டை செஞ்சு கொண்டு போய் அத்தை வீடு, மாமா வீடு, பக்கத்து வீடு என்ன பகிர்ந்து கொள்வாங்க. பண்டத்தை மட்டுமா பகிர்ந்து கொள்வாங்க நடுவர் அவர்களே, மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்வாங்க. ஒரு வீட்டில் பண்டை செஞ்சு கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்கறது அந்த காலம். ஒரு பேக்கரி சீட்டை வாங்கி எல்லாத்துக்கும் கொடுக்கறது இந்த காலம். ஆசை ஆசையாய் இருக்கிறது இதுபோல் சாப்பிடவே. போதும் போதும், பட்டிமன்றத்தை முடிச்சு கிளம்ப வேண்டாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நடுவர் அவர்களே. பொங்கல்னா என்னங்க? உழவர் திருநாள். உழவுக்கு முக்கியமானது தண்ணி. அந்த தண்ணியை கொண்டு வந்து சேர்க்கிறது நதி. அந்த நதியை பற்றி நான் ஒரு பாடல் பாட்டுமா? அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் ஆடும் என அந்த காலம் தான் சிறந்தது சிறந்தது என தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் எல்லாத்தாமா பேசுனீங்க. ஆனால் நீங்கள் சொன்னீங்க அந்த காலத்தில் எல்லாம் செஞ்சு வீட்டுக்காக கொடுப்போன்னு சொல்லிட்டு, இந்த காலத்தில் பேக்கரியில் வாங்கி கொடுப்பாங்கன்னு. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே செஞ்சு கொடுக்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த காலத்துலலாம் சித்தி சித்தப்பாக்கெலாம் கொடுக்க முடியுமா உங்களுக்கு? வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கே செய்ய இங்கே இந்த பாடுபடுறாங்க. சரி, உங்களுக்கு போட்டு இந்த அணியில் என்ன சொல்கிறாங்கன்னு வாங்க பார்ப்போம். அம்மா நடுவர் அவர்களே, பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தாங்க கொஞ்சம் பழசெல்லாம் தள்ளி வச்சுட்டு புதுசாக தலைப்பெடுத்திருக்கிறோம், அவ்வளவுதான். என்னெதிர் அணியை சேர்ந்தவங்க பாட்டு ஒன்று பாடுறாங்க, அமைதியான நதியில ஓடம். அந்த பாட்டு யாருக்காவது புரியுதா? என்னெதிர் அணியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பாட்டு பாட தெரியுமா? நான் ஒரு பாட்டு பாடுறேன், அது உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். கூட சேர்ந்து பாடுங்க. பொன்னி நதி பார்க்கணுமே சம்பாய், பொழுதுக்குள்ளே சம்பாய், கன்னி பெண்கள் காணணுமே சம்பாய், காத்த போல சம்பாய், பொட்டல் கடந்து புழுதி கடந்து கரிச கடந்து. போதும் போதும், பேச ஆரம்பிங்க. அவ்வளவுதாங்க. எல்லாத்துக்கும் அந்த காலம் சொல்றாங்க. நான் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். 10 நாளைக்கு முன்னாடி செஞ்ச அதே பலகாரத்தை கொடுத்தா வாங்குவாரா? சொல்லுங்க நடுவர்களே. வாங்குவாங்க. நம்ம ஆளுங்க எங்க ஃப்ரீயா கொடுக்குவாங்க, என்ன லைன் கட்டி நிப்பாங்களே. வாங்கியிருப்பாங்க. சிவகாசி அமுதம் ஸ்வீட்ஸ்க்கு போய் விதவிதமா வாங்கிட்டு போயிருப்பாங்க. அது அவங்க பின்னாடி போய் பார்த்தா தானே தெரியும். பட்டிமன்றத்தை முடிச்சுட்டு எல்லா பின்னாடி போய் பார்த்துட வேண்டியதான். உங்களுக்கு சாப்பிட எல்லாம் விதவிதமாக வேணும், ட்ரெஸ் எல்லாம் புதுசு புதுசாக வேணும், ஆனால் தலைப்பு மட்டும் பழசாக வேணுமா? இதில் என்ன நியாயம் இருக்குது சொல்லுங்கள் நடுவர் அவர்களே. 10 நாளைக்கு முன்னாடியே பலகாரம்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன, காலையில் குளிச்சு முடிச்சு புது ட்ரெஸ் போட்டு டிவிக்கு முன்னாடி போய் உட்காந்துருவாங்க. ஆனால் பாவம் அவங்க அம்மா எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு நாங்களும் சந்தோஷமாக இருப்போம், எங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிடுவோம். எனவே இந்த காலத்து பொங்கல் பண்டிகை தான் சிறந்தது 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 என்று தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த காலத்துலலாம் சாப்பாடெல்லாம் தட்டில் வச்சு எல்லாத்தையும் பரிமாறி சாப்பிடுவாங்க. எதுவும் வேணா அம்மாவே செஞ்சு கொடுத்தா அது நல்லா ஹெல்த்தியாக வேற இருக்கும். இந்த காலத்தில் ஃபோன்லேருந்து சொமாட்டோ அது இதுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி உடம்பு தான் கேடு. ஆனாலும் இவங்க அவங்களுக்கு சவாலாக தான் பேசினாங்க. என்ன நீங்களாம் பெருசா நாங்களும் இருப்போம்லன்னு சொல்லிட்டு பேச வராங்க அந்த காலத்தனி. அவையோர் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இந்த காலத்தில் பொருட்கள் எல்லாத்தையும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. பண்டிகைனா சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து காலையில் சீக்கிரம் இருந்துச்சு, நாளைக்கு இந்த கோலம் போடணுமா அந்த கோலம் போடணுமா ஒரே பஞ்சாயத்தாக தான் இருக்கும். அது மட்டுமாங்க, காலையில் சீக்கிரம் இருந்துச்சு பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம் பாருங்கள்.
பாட்டி என்ன செய்யும் தெரியுமா? சுருக்கு பையில இருந்து திருநீர் எடுத்து பூசிட்டு 1 ரூபாயோ 2 ரூபாயோ தேடி எடுத்து கொடுக்கும். அதை வாங்கும்போது உலகத்தையே கையில் வாங்கின மாதிரி இருக்கும். அது யாருக்கு தெரியும்? அந்த காலத்தில் வெள்ளிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்லை தட்டாதே, பட்டம் படிப்பு படித்து வந்தாலும் பாட்டி சொல்லை தட்டாதே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குங்க. எவ்வளவு இனிமையாக இருக்கும். ஆனால் இந்த காலத்து பசங்களை பாட்டிக்கால விழுடான்னு சொன்னால் எதுக்குன்னு கேட்குறான். அவங்க என்ன பெற்றவங்கடான்னு சொன்னால் ஒன்றா தானே பெற்றாங்க, நீ ஏன் போய் விழுன்னு சொல்கிறான். என்னத்தான் சொல்ல நடுவர்களே, இந்த காலத்து பண்டிகை எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்லாம் போடுறாங்க, பொங்கல் வாழ்த்தை வாட்ஸ்அப்பில் போடுறாங்க. இதுதாங்க இந்த காலத்து பண்டிகை. இது அந்த காலத்து பண்டிகைக்கு ஒரு நாள் கூட ஈடாகும் நடுவர்களே. எனவே அந்த காலம் தான் சிறந்தது என தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம செய்யறதெல்லாம் கரெக்டாக சொன்னாங்க. பொங்கல் பண்டிகை அது எது வந்து நம்ம என்ன செய்வோம்? வீடுக்கு போய் அவங்க வீட்டில் இருக்க பலவாழ்வு சாப்பிடாம போகிறோம்? சான்ஸே இல்லை. வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஹாப்பி பொங்கல், அவ்வளோதான், அதோட முடிச்சுப்போம். இப்போ அந்த காலம் இந்த காலம் எப்படி பேச வரான்னு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். தரப்பில் இருக்கும் என் சகோதரி சொன்னாங்க, விடிய விடிய கோலம் போடுறது பற்றி இப்போ யோசிப்பாங்களாம். என்ன அவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை பாருங்க. எத்தனை புடி வைக்கணும், என்னென்னலாம் பண்ணணும், ப்ராக்டிஸ் எடுப்பாங்களாம். காலையில் போய் என்னென்னலாம் பண்ணாங்க, ப்ராக்டிஸ் எடுத்தாங்க. போய் பார்த்தா பானை கொள்ளன்னு போட்டிருப்பாங்க பாருங்க. அடே அப்பா, பரிதாப கோலமாக இருக்கும். ஏன் இந்த கஷ்டம் வேண்டான்னு தான் கோலை பார்த்து கோலம் பழக சொல்றாங்க. அவங்களே ஸ்டெப்பா அழகா கோலம் சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் டைம் மிச்சமாகும், உங்கள் வேலையும் எளிமையாக இருக்கும். கோலத்தை கூட போன்ல பார்த்து தான் போடுவீங்களா நீங்க? நாங்க வாட்ஸ்அப்ல போடுறோமா இல்ல போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல போடுறோமான்னு எங்களுக்கே தெரியல, எங்களுக்கே மறந்து போச்சு. அந்த காலத்தை கவர்ந்தெடுத்தது இந்த காலம்தான். எதிரணியரே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஞாபகப்படுத்தேன். தீர்ப்பு வழங்கும் போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலர் வேலை பார்க்குறவங்க வெளியூர் போவாங்க, அவங்க பண்டிகையில கலந்து கொள்ள முடியாது. மனைவிக்கு குழந்தைகளுக்கு தேவையான புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி அனுப்பி விட்டுருவாங்க. அங்கே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ட்ரெஸ் போயிட்டா பிள்ளைங்க எல்லாம் புது ட்ரெஸ் போட்டிருப்பாங்களா? அது மாதிரி கஷ்டம் இந்த காலத்தில் கிடையாது நடுவர்களே. வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் போட்டால் உலகத்தில் எந்த முனையில் இருந்தாலும் அவங்க பண்டிகை கொண்டாடுறத பார்க்க முடியும். எனவே இந்த காலத்து பண்டிகை தான் சிறந்தது என்று தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. சரியா சொன்னீங்கம்மா. நீங்க இப்போ வெளியூர்ல இருக்கிறவங்களா அந்த காலத்துலலாம் வெளியூர்ல இருந்தா பொங்கல் பண்டிகை கொண்டாட முடியாது, தான் வீட்டாளுங்களுக்கு பொங்கலை சொல்ல முடியாது. ஆனா இந்த காலத்துல எப்படி எங்கேயோ இருந்து வீடியோ கால் பண்ணிட்டு பொங்கல் பண்டிகைக்கு எப்படி விஷ் பண்ணாங்க, அதுவும் ஒரு சந்தோஷம் தானுங்க. ஆனா அந்த காலத்துல இருக்கிற மாதிரி வராதுங்க. இப்போ அந்த காலம் என்ன சொல்றான்னு வாங்க பார்ப்போம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாடி பேசினவர் சொன்னாங்க, அந்த காலத்தில் பொங்கல் வைக்க சொன்னால் பொங்கலுக்கு மட்டுமே கவனம் செலுத்துவாங்க. ஆனால் இந்த காலத்தில் பொங்கல் வைக்க சொன்னால் ஒரு கையில் ஃபோனும் ஒரு கையில் கரண்டியும் வச்சுருப்பாங்க. காதில் இருக்க வேண்டிய ஃபோனு பானைக்குள்ளேயும், பானையில் இருக்க வேண்டிய கரண்டி காதுக்கும் போகும். அந்த காலத்தில் கவலையை மறந்து சிரிப்பாங்க, ஆனால் இந்த காலத்தில் கவலையை மறைக்க சிரிக்காங்க. 2020 இந்தியா வல்லரசு நாடு ஆகும்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ வைரஸான நாடாக மாறிடுச்சுலங்க. கண்டாங்கி புடவை கட்டி கை நிறைய வளையலிட்டு, கண்டாங்கி புடவை கட்டி கை நிறைய வளையலிட்டு, பெண்கள் கண்டாங்கி புடவை கட்டி கை நிறைய வளையலிட்டு அப்படி இருப்பாங்க அந்த காலத்தில். ஆனால் இப்போ குழந்தைக்கு புடவை கட்டி பெண்கள் ஜீன்ஸ் போடுறாங்க. அந்த கால பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் மாறி போச்சு. எனவே அந்த காலம் சிறப்பு என தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பு நன்றி. சரியா சொன்னீங்கம்மா. நீங்க அந்த காலத்துல பொங்கலைங்க நல்லா குளிச்சு சேலை கட்டி பொங்கல் வச்சு பார்த்து பொங்கல் வச்சு செஞ்சு வந்தா பார்க்க எப்படி இருக்கும்? இப்போ சும்மா ஜீன்ஸு சுடிதாரின்னு போட்டு பார்க்க நல்லா வாங்க இருக்கு. இங்க வந்திருக்கோம் எத்தனை பேர் சாரி கட்டிட்டு வந்திருக்கீங்க? சாரி கட்டி வந்தாதாங்க அது ஒரு தனியாக இருக்கு. அந்த அழகு அந்த காலத்துல இருந்துச்சு, ஆனால் இந்த காலத்துல மறந்து போச்சு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த காலம் அழகான தீர்ப்பினை அருமையாக வழங்க இந்த அவையின் அலங்காரமாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கு வணக்கம். அம்மா நடுவர் அவர்களே, பழமையான நினைவுகளை சொன்னது என்றுமே சுகமாகத்தானே இருக்கும். அதற்காக புதுமை விமர்சிப்பது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ரேஷன் கடைக்கு போனா பருப்பை காணும், சரி பருப்பு தான் காணும். கோவிலுக்கு போயிட்டு வெளியே வந்து பார்த்தா செருப்பையும் காணும். சரி உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து பார்த்தா பல உறுப்புகளையும் காணும். நான் ஏன் சொல்லேன்னா அப்படி காலம் மாறிக்கிட்டு இருக்க நடுவர்களே. நாங்கள் அந்த காலத்தை விட இந்த காலத்துல பண்டிகை சிறப்பாக தான் கொண்டாடுறோம். கூடி வாழ்ந்தால்
கோடி நன்மை அது உங்க காலம். ஆனா ஒருவருக்கு ஒருவர் கூடாமல் வாழ்வதான் கோடி நன்மை அது எங்க காலம் நடுவராகலே. என்னங்க பண்றது, கொஞ்சம் விலகி நின்று கொண்டாட வேண்டியிருக்கு. இருப்பினும் பண்பாடு கலாச்சாரம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்குமே தவிர மொத்தமா மாறுபட்டு இருக்கலங்க. நீங்க பண்டிகைனா அந்த காலத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடுகளுக்கு மட்டும்தான் பணங்களை பயந்து கொடுப்பீங்க. நாங்க அப்படி இல்லைங்க. வாட்ஸ்அப் மூலமா யார் யார் எங்கெங்க பண்டிகை கொண்டாட முடியாம இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களால் முடிஞ்சதே நாங்கள் நேரில் பேசிடுவோம். அப்படி இருக்கிறப்போ இந்த காலத்து பண்டிகை எப்படி மகிழ்ச்சி இல்லாமல் போகும்? கடைசியா நடுவர்களே ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அந்த காலம் என்பது ஆத்துமீன்கள் மாதிரி ஆத்தங்கரை மாதிரி ஆத்துமீன்கள் மட்டும்தான் கிடைக்கும். இந்த காலம் கடல் மாதிரி வெரைட்டியாக கிடைக்கும். நான் என் சந்தோஷத்தை சொல்றேங்க. எனவே இந்த காலம் தான் மகிழ்ச்சி நிறைந்தது என தீர்ப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சரியா சொன்னீங்கம்மா. அந்த காலத்துலலாம் கூடி வாழ்வாங்க. இந்த காலத்துல ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க தான் வாழ்றாங்க. ஆனா அந்த காலத்து மாதிரி இந்த காலத்துல இருந்தா என்னதான் வரும்? சண்டை தான் வரும். மாமியா மருமகளுக்கு சண்டை, நாத்தனா சண்டைன்னு எத்தனை சண்டை. ஷபா போதும்பா சண்டைன்னு ஒருவனே போதும்னு சொல்லிட்டு இவங்க பேச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ தீர்ப்புக்கு வந்துடலாம். நம்ம ரெண்டு சைடும் அருமையா பேசினாங்க. ரெண்டு பேர் நல்லா போட்டி போட்டாங்க. ஆனா இப்போ சொல்லிட்டே இருக்கிறப்போ எனக்கு வந்து ஒரு விளம்பரம் ஞாபகம் வருது. அதை என் கூட சேர்ந்து இவங்களும் பாடுவாங்க. அந்த காலம் அது அது அது, இதுவும் நம் வசந்தன் கோ காலம். இந்த காலம் இது இது இது, இதுவும் நம் வசந்தன் கோ காலம். அவ்வளோதாங்க. இந்த விளம்பரமே தீர்ப்பு வழங்கிருச்சு. அதனால ரெண்டு பக்கமும் சமமாக அந்த தீர்ப்பு வழங்குறேன். பட்டிமன்றத்தை முடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம ஸ்கூலை பற்றி ஒரு கவிதை சொல்லிடலாமா? காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம், ஆனால் நமது எஸ்பி மாடர்ன் பள்ளியில் மகிழ்ச்சியும் அன்பும் என்றும் மாறாததே என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தை முடிக்கிறேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நாக்க வெட்டி விடுவேன். பட்டிமன்றம் டிவியில் பார்த்துருப்போம். ஆனால் எங்கள் குழந்தைங்க எப்படி தமிழில் தூய்மையாக அழகாக பேசினாங்கன்னு பார்த்தீங்களா? பயிற்சி எடுத்த ஆசிரியர் பவித்ரா அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.